அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான இனிய ஆன்மீக வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். பகவானோ வேண்டுதல் வேண்டாமை இல்லான். வேண்டுதல் வேண்டாமை இல்லானாக இருக்கக்கூடிய அந்த கடவுளிடம் எதை கேட்பது? நாம் கேட்டதையெல்லாம் அந்த பகவான் தருவானா? அறிந்து கொள்வதற்கு முன்னால் ராணி பாலமுருகன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை அமுக்குங்க. அன்பர்களே, ஒரு பரம ஏழை, ஆனால் அவன் பரம பக்தனாக இருந்தான். அந்த பரம பக்தனாக இருக்கக்கூடிய அந்த பரம ஏழை பகவானிடம் கேட்கின்றான், நீ மட்டும் அழகாக குழலுதி கொண்டிருக்கின்றாய், உனக்கு பக்கத்திலே அழகான ஒரு பசுவும் கன்றும் இருக்கின்றது, எனக்கு பசுவும் கன்றும் கூட வேண்டாம், எனக்கு ஒரு பசுவை தந்தரக்கூடாதா என்று பகவானிடம் கேட்கின்றான். கேட்டவன் என்ன செய்தானா, ஒரு பேப்பர் எடுத்து அந்த பகவான்கிட்ட இருக்க பசுமாட்டை போல வரைஞ்சி பகவானுடைய பாதத்தில் வச்சு எனக்கு ஒரு பசுமாடு வேணும் அப்படின்னு சொல்லி பகவான்கிட்ட கேட்டான். கேட்ட உடனே சில நாட்கள் ஆனது. அந்த வழியாக ஒருத்தர் யாருக்காவது பசுத்தானம் தர வேண்டும் என்று வருகின்றார். அப்படி பசுத்தானம் தர வேண்டும் என்று வந்தவர் இந்த பரம ஏழை, ஆனால் இவன் பரம பக்தன், இவனுக்கு இந்த பசுமாட்டை தந்துடும் அப்படின்னு பசுமாட்டை தந்து விட்டான். அப்படி அந்த பசுமாட்டை தானமாக பெற்ற இந்த பரம பக்தன் அந்த அக்கம்பக்கம் உள்ளவர்களெல்லாம் நான் பகவானிடம் வேண்டினேன், எனக்கு பசுமாடு தேடி வந்து கிடைத்தது அப்படின்னு சொல்கிறாரு. சொன்ன உடனே எல்லாரும் அந்த பசுமாட்டை பார்க்க வர்றாங்க. இப்படி வந்ததில் ஒரு ஆள் என்ன செஞ்சால்னா, எல்லாம் சரித்தான், உன் பசுமாடெல்லாம் நல்லா தான் இருக்குது, அழகாக தான் இருக்குது, ஆனால் அந்த பசுவுக்கு வால் மட்டும் வெட்டப்பட்டு வால் இல்லாமல் இருக்கே, இது நல்லாவா இருக்குது, இப்படி உச்சமுள்ள ஒரு பசுவை நீ தானமாக பெற்றிருக்கிறாயே, இது நியாயமா என்று எல்லோரும் சொல்லுகிறார்கள். இப்படி உடனே இவனுக்கு மனசில் போகுது, ஆகா பகவான்கிட்ட வந்து நான் பசுமாடு கேட்டால் இப்படி குறையுள்ள பசுவை நமக்கு தந்து விட்டாரே அப்படின்னு சொல்லி பகவான்கிட்ட போய் வேண்டினாராம். பகவான் கனவுல வந்து சொன்னாரா, நீ எனக்கு முன்னால் வரைஞ்சி வச்ச பார்த்தியா அந்த பசுமாட்டினுடைய படத்தை எடுத்து பாருனாராம். உடனே இவன் என்ன செஞ்சானா, அந்த பசுமாட்டினுடைய படத்தை எடுத்து பார்த்தான். பசுவினுடைய தோற்றங்கள் எல்லாம் அருமையாக வரையப்பட்டிருக்கிறது, ஆனால் அதற்கு வால் மட்டும்தான் இல்லாமல் இருந்திருக்கின்றது. ஆகா, நாம் எப்படி வரைந்து வேண்டினோமோ அதே போல பசுவினை பகவான் நமக்கு தந்திருக்கிறார். எனவே நாம் எதை கேட்கின்றோமோ அதை ஆண்டவன் தருவான் என்று அவன் சொல்லுகின்றான். ஆனாலும் நாம் வேண்டியதையும் தருவார் பகவான், நாம் வேண்டாததையும் தருவான். ஏன்னா கடவுள் என்கின்றவர் எப்படிப்பட்டவர் என்று சொன்னால், நமக்கு எது எப்பொழுது வேண்டுமோ அதை அறிந்து தருவார். அறிவானும் தானே, அறிவிப்பான் தானே, அறிகின்ற மெய்ப்பொருளும் தானே, விரிசுடர் ஆகாசம் அப்பொருளும் தானே என்று காரைக்கால் அம்மையார் சொன்னது போல நம்முடைய தேவைகள் என்ன என்பதை அறிந்து நமக்கு தரக்கூடியவன் கடவுள். அதாவது கடவுள்கிட்ட எல்லாமே இருக்குது, ஆனால் கடவுளிடம் இல்லாதது எது என்று சொன்னால் கண்ணீர். எனவே அந்த பகவான் மீது பக்தி வைத்து நாம் ஒரு துளி கண்ணீரை சிந்தி வழிபாடு செய்கின்ற பொழுது நாம் நினைத்ததையும் தருவான், நினைக்காததையும் தருவான். அன்பர்களே, இப்படி சொல்லி விடைபெறுகின்றேன். கடவுளிடம் அது வேண்டும் இது வேண்டும் என்று கேட்டால் நாம் நம்முடைய நம்பிக்கையை பொறுத்து நாம் வேண்டியதெல்லாம் தருவான். ஆனால் எதையுமே கேட்காமல் பகவானே நீதான் வேண்டும் என்று நாம் ஒன்றுமே கேட்காம நாம் பகவானை வழிபாடு செய்தோம் என்று சொன்னால் பகவான் தன்னையே கொடுப்பான். எனவே அப்படி தன்னையே கொடுக்கக்கூடிய அந்த பகவானுடைய அருள் நம்முடைய மெய் அன்பர்கள் அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.